அப்பா அம்மாவும் ஆசிரியரும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பார். நீங்கள் கெட்டு போவதற்கான வழியை ஒரு நாளும் உன் பெற்றோர் தரவே மாட்டார்கள், ஆசிரியர் தரவே மாட்டார்கள். ஆனால் கூகுள்ல எதை கேட்டாலும் தரும். உள்ளங்கை தான் உலகம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் என்பது அதை விட பெரியது. அது உலகத்திற்கு போன பிறகுதான் தெரியும். ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறவர்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அதை எத்தனை முறை தொடுகிறார்கள், தடவுகிறார்கள்ன்றது உலக அளவில் ஒரு ஆய்வு. அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2000 முறை ஆவரேஜா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும், இதில் தான் உங்கள் கல்வி இருக்கிறது, மறந்துடாதீங்க. ரிட்டென்ஷன் பீரியட்னு அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எங்கள் தலைமுறை காலத்தில் இந்த ரிட்டென்ஷன் டைம் 45 நிமிடம் இருந்ததாம். ஒரு விஷயத்தை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறது, வேற எங்கேயும் மனசு போகாம பார்த்துக்கிறது. அதனால தான் ஒரு பீரியடை 45 நிமிஷமா வச்சாங்க. வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்த பிறகு, கையில் மொபைல் வந்த பிறகு, இன்றைக்கு ரிட்டென்ஷன் டைம் எவ்வளவு தெரியுமா? 7 செகண்ட். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா?